என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை வரலாற்றை மாற்றப் போகிற ஒரு அக்னிமயமான நடு இரவு ஜபம் இந்த ஜபத்திலே நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தையின்படியே நீங்கள் எதை கேட்டாலும், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன அற்புதங்களின் ஆண்டவர். நிச்சயமாய் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டு கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்ன நல்ல தேவன் இன்று இந்த இரவு நடு இரவு ஜப வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த அக்னிமயமான நடு இரவு ஜபம் உங்கள் வாழ்க்கையின் வரலாற்றின் திசையை மாற்றிவிடும். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்பு முனையை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, பல காலமாய் நடக்கவில்லையே என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிற காரியங்களில் ஒரு மாபெரும் வெற்றியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் வந்து சேரும் என்பதிலே மாற்றமே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நன்றாய் நினைவில் கொள்ளுங்கள். நடு ஜாமங்களிலே விழித்திருந்து ஜபியுங்கள். நடு ஜாமங்களிலே தேவனோடு ஐக்கியமாக பரலோக தேவனோடு உங்கள் காரியங்களை சொல்லவும், உங்கள் காரியங்கள் கவலைகள் கண்ணீர்களை குறித்து ஒரு கலக்கத்தோடும் கண்ணீரோடும் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் நடு ஜாமங்களிலே நீங்கள் எழும்பி ஜெபிக்கிற அந்த வல்லமையான மகிமையான ஜெபங்கள், அந்த விண்ணப்பங்கள் நிச்சயமாய் அசையாத பர்வதங்களை அசைக்க பண்ணும். பிடுங்க முடியாத காட்டத்தி மரங்களை உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் ஜீவிதத்திலே, உங்கள் சொந்த குடும்பங்களிலே இருந்து பிடுங்கி எரியும்படியாய் ஒரு வல்லமை மிக்கதாய் நடு ஜாமங்களிலே நீங்கள் ஜெபிக்கிற இந்த மகிமையான ஜெபம் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையை நிச்சயமாய் மாற்றிவிடும் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, இன்று சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் உங்களை உங்கள் குடும்பங்களை எழும்ப விடாதபடி, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வாழ விடாதபடி, ஒருவேளை எங்கோ இருக்கிற உங்கள் மகளை, ஏதோ தூரத்தில் இருக்கிற உங்கள் மகனை, உங்கள் கணவனை மனைவியை யாராய் வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர்களை வாழ விடாதபடி கெடுக்கவும் நசுக்கவும் நாசமாக்கவும் துடிக்கிற பொல்லாத பிசாசின் ஆதிக்கங்கள் வல்லமைகள் எல்லாம் என் இயேசுவின் நாமத்தினாலே ரோமர் 16:20 சொல்லப்பட்டிருக்கிறபடி சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை, உங்களை எதிர்க்கிற நசுக்க பார்க்கிற அழிக்க துடிக்கிற பொல்லாத சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக என்று சொல்லப்பட்ட நல்ல வார்த்தையின்படியே அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த இடத்திலே உங்களை துன்பப்படுத்தி உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிறானோ அந்த பிசாசின் ஆதிக்கங்கள் அடங்கும்படியாய், அந்த பொல்லாத சத்துருவின் ஆளுகைகள் நிர்மூலமாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே இந்த பொல்லாத சத்துருவை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுகிறார். ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஜப வேளையிலே, இந்த நடு இரவு ஜப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கை வரலாற்றை, உங்கள் வாழ்க்கையின் வரலாற்று திசையை திருப்பி விடுவார். இன்று தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல, ஐயா, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல கர்த்தாவே எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று அந்த தேவ ஜனங்கள் வேண்டிக் கொண்ட பொழுது கர்த்தர் என்ன செய்தார் பாருங்க. அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அப்படியாய், சூழ்நிலையை அப்படியாய் கர்த்தர் திருப்பினாரே, அது போலவே இன்றும் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையின் வரலாற்றை, உங்கள் வாழ்க்கையின் திசையை, உங்கள் வாழ்க்கையின் போக்கை இந்த அற்புதங்களின் ஆண்டவர் இன்று திருப்ப போகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். குளோரி. எத்தனை ஆயிரம் முறை இந்த வசனத்தை சொன்னாலும் அதன் ஆவல், அந்த அழகு, அந்த அனல், அந்த அக்கினி குறையாது. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளாய் பயணம் செய்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்களும் நானும் பல்வேறு
பல்வேறு நெருக்கடிகள், ஊழியத்திலே போராட்டங்கள், நமக்கு விரோதமாய் எழும்பி நின்று கொக்கரிக்கிற பல்வேறு கொரில்லா கூட்டங்கள், நமக்கு விரோதமாய் ஊழியத்திலே எதிர்ப்பாய் நிற்கிற பல்வேறு சூழ்நிலைகள், ஒரு கூட்டமாய் உள்ளும் புறமும் வருகிற பல்வேறு நெருக்கடிகளிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீங்களும் நானும் ஒருவேளை அது போன்ற சூழ்நிலையை கடந்து சென்று கொண்டிருக்கலாம். நம்பிக்கையோடே விசுவாசத்தோடே கடந்து சென்று கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். ஓ க்ளோரி! என்னையா நடக்கும் அப்பொழுது? சங்கீதம் 126:1 சொல்லப்பட்டிருக்கிறபடி உங்கள் சிறையிருப்பை, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது, ஹல்லேலூயா! எத்தனை அற்புதமான தேவ பிள்ளைகள் சொல்லுகிறார்கள் பாருங்கள். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது எங்கள் வாழ்க்கையின் வரலாற்றை, எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை, வாழ்க்கையின் சரித்திரத்தை கர்த்தர் திருப்பும் பொழுது, ஐயா, நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தோம், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் அங்கும் இங்கும் ஓடவில்லை, கவலைப்படவில்லை, பயப்படவில்லை, அல்லது யாரை பார்ப்பது, எவரிடம் போவது, எங்கே போய் அழுவது, எங்கே போய் என் இருதயத்தின் குமுறல்களை கொட்டி தீர்ப்பது என்று நாங்கள் அலையவில்லை. சொப்பனம் காண்கிறவர்களை போல அமைதியாய் எங்கள் நிலையிலேயே நின்று கொண்டிருந்தோம். அந்த அற்புதமான கிதியோனோடு கடந்து சென்ற 300 பேரும் கடற்கரை மணலத்தரையான கூட்டங்களை வெல்லுவதற்காய் அவர்கள் நின்ற அவரவர் தங்கள் நிலையிலே நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய தூதர்கள் புறப்பட்டார்கள், கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டது. எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு அழிந்து போனார்கள். இவர்கள் நின்ற நிலையிலேயே நின்று கொண்டிருந்தார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்லுகிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். இந்த நடு ஜாமங்களிலே எழுந்து என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ சமூகத்தில் நிற்கிற உங்களுக்காய் பரலோகம் திறந்தே இருக்கிறது. ஹல்லேலூயா! ஓ, நீங்கள் நிச்சயமாய் நடு ஜாமங்களிலே, என் தெய்வமே, என்னுடைய காரியங்கள், எங்கள் சிறையிருப்புகள், எங்கள் பிள்ளைகள், நாங்கள் பட்டிருக்கிற அவமானங்கள், ஓ தேவ பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதிலும் எங்களுக்கு வந்த வெட்கங்களும் அவமானங்களும் லட்சைகளும் ஓர் ஆயிரமாயிருக்கிறது. ஐயா, வெளியே தலை காட்ட முடியவில்லை. சொந்தக்காரர்களை, மற்றவர்களை பார்க்க மனதே இல்லை. நல்ல விசேஷ விருந்துகளுக்கு, திருமணங்களுக்கு, கலை நிகழ்ச்சிகளுக்கு, பண்டிகைகளுக்கு, ஆராதனைகளுக்கு செல்ல அவமானமாயிருக்கிறது. அத்தனையாய் கூனி குறுகி போனோம், உடைந்து நொறுங்கி போனோம். எல்லாராலும் தூக்கி எறியப்பட்ட பாத்திரமாய், உடைந்த பாத்திரமாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறீர்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பாத்திரங்கள், உடைந்த எல்லா பாத்திரங்களையும் எடுத்து மறுபடியுமாய் வனைகிற ஒரு நல்ல குயவன், மறுபடியுமாய் அழகான, அற்புதமான, கனமான ராஜா பயன்படுத்துகிற பாத்திரமாய் உங்களை வனைய வல்லமை உள்ள தேவன் இங்கே இருக்கிறார். ஓ, அதனால் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். சீயோனின் சிறையிருப்பை, ஐயா, தேவ ஜனங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்களை போல் இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று தேவ பிள்ளைகளாகி நீங்கள் சொல்ல போகிற காலங்கள் வருகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இப்படியாய் கர்த்தர் நமக்கு, என் மகளே, என் மகனே, ஐயா, என் அன்பிற்குரிய மனைவியே, என் அன்பிற்குரிய கணவனே, என் தகப்பனே, தாயே, என் அன்பு பிள்ளைகளே, நமக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று நீங்கள் சொல்ல போகிற நாட்கள் வருகிறது. அப்பொழுது உங்களுடைய வாய் நகைப்பினாலும் உங்களுடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாய் தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யும் பொழுது நிச்சயமாய் புறஜாதிகள் பேசிக் கொள்ளுவார்கள். உங்கள் வீட்டார் மாத்திரமல்ல, உங்கள் உறவுகள் மாத்திரமல்ல, நீங்கள் அறிந்த தெரிந்த ஜனங்கள் மாத்திரமல்ல, புறஜாதிகளும் பேசிக் கொள்ளுவார்கள். கர்த்தர், இவர்கள் நம்பி இருந்த கர்த்தர், இவர்கள் நம்பி இருந்த தேவன், இவர்கள் நம்பி
நம்பி விசுவாசித்திருந்த தெய்வம் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. இப்படியாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை செய்வார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அன்பின் ஆண்டவர் நிச்சயமாய் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நன்மையும் நீதியையும் செய்வார். மறந்து விடாதிருங்கள். உங்கள் வாழ்க்கை வரலாறு மாறப்போகிறது. ஆமென். சொல்லுங்க வாயை திறந்து, எங்கள் வாழ்க்கையின் வரலாறு மாறப்போகிறது, எங்கள் வாழ்க்கை சரித்திரம் மாறப்போகிறது. சொல்லுங்கள், சொல்லுங்கள் வாயை திறந்து. அன்பு சகோதர சகோதரிகளே, வாயை திறந்து நீங்க சொல்லிட்டீங்கன்னு வைங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எத்தனை மனமடிவில் இருந்தாலும் சரி, எத்தனை சோர்வில் இருந்தாலும் சரி, பிசாசு உங்களை எப்படியோ பாடாய்படுத்திக் கொண்டிருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகள் அநேகர் சொல்லுகிறீர்கள், ஐயா பிசாசு எங்களை உபத்திரவப்படுத்துகிறான், எங்களை துன்பப்படுத்துகிறான், எங்களால் வாழ முடியவில்லை, நிம்மதியாய் வாழ முடியவில்லை, நிம்மதியாய் தூங்க முடியவில்லை, இன்னும் இப்படியாய் பிரச்சனைகள், பிசாசே எங்களை ஒரு நம்ப முடியாத சூழ்நிலையிலே, இப்படியெல்லாம் நடக்குமா என்று நினைக்கிற சூழ்நிலையிலே எங்களை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி துக்கத்திலும் துயரத்திலும் துன்பப்படுத்துகிறான் என்று சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். நிச்சயமாய் சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்கிறவர் யார்? தெலுங்குல சொல்லுவாங்க, அழகாய் சொல்லுவார்கள் தெலுங்கு வார்த்தையிலே, சமாதான அதிபதி. ஹல்லேலூயா. ஏய், நம்முடைய ஆண்டவர் சமாதான அதிபதியா, சமாதான பிரபு. ஹல்லேலூயா. அவர் வந்துட்டாலே சமாதானம். நம்புங்கள், அவர் நம்மோடு இருந்தாலே சமாதானம் நம்மை விட்டு போக முடியாது. ஓ க்ளோரி. அரணுக்கு திரும்புங்கள் நம்பிக்கையுடைய சிறைகளே. இந்த இரவு வேளை, இந்த நடுஜாம ஜபத்திலே அரணுக்கு திரும்புங்கள், கர்த்தரிடமாய் திரும்புங்கள். இந்த சமாதானத்தின் தேவனை நோக்கி நீங்கள் திரும்புங்கள். நீங்கள் சமாதானத்தின் தேவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் பக்கமாய் வாருங்கள். அவர் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா. இந்த பொல்லாத சத்துரு நசுக்கப்பட்ட பொழுதே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்புமுனை உண்டாகிவிடும். ஐயா, வெளிநாடுக்கு செல்ல வேண்டும் என்று காத்திருக்கிறேன். கனடா தேசத்திற்கு, அமேன், அமெரிக்கா தேசத்திற்கு, லண்டனுக்கு, யூரோப் தேசங்களுக்கு, கிழக்கு மத்திய கடல் திரை தேசங்களுக்கு செல்லுவதற்காய் காத்து கொண்டிருக்கிறேன். காலங்கள் தள்ளிக்கொண்டே போயிருக்கிறது. காரியங்கள் நடப்பதா இல்லை. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஏனென்று தெரியாத தடைகள், உபத்திரவங்கள், எல்லா காரியமும் தாறுமாறாய் நடக்கிறது. சொல்லுகிறவர்கள் இருக்கிறீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா வெளிநாடு சென்ற பிறகும் நல்ல வேலை இல்லை, குடும்பத்திலே நிம்மதி இல்லை, என் கணவன் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டார், என்னை அன்பும் ஆச்சரியமும் அதிசயமுமாய் நல்ல குடும்பம் நடத்தி கொண்டிருந்தோம், எப்படி இந்த அழிவு வந்தது என்று தெரியவில்லை, ஏன் இப்படி பிரிவினை வந்தது என்று தெரியவில்லை, நாங்கள் பிரிந்திருக்கிறோம், எங்கள் கணவன் என்னோடு இல்லை, என் கணவன் என் மனைவி என்னை கைவிட்டு போய்விட்டார்கள், என்ன செய்வதென்றே தெரியவில்லை, என் வாழ்க்கை தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிறது. சூறாவளி காற்றிலே, சூறாவளி காற்றிலே கொந்தளிக்கும் கடலிலே அகப்பட்ட சிறு துரும்பை போல் அகப்பட்டு சிக்கி சின்ன பின்னமாகி போய்கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கை கேள்விக்குறியாய் நிற்கிறது என்று நீங்கள் ஒருவேளை சொல்லிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையின் வெற்றி திருப்புமுனை இதோ வருகிறது. நீங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கும்படியாய் உங்களோட இருக்கிற ஜெய கிறிஸ்து. தடைகளை மீகா 2 சொல்லப்பட்டிருக்கிறபடி தடைகளை நீக்கி போடுகிறவராய் உங்கள் தேவன் உங்கள் முன்னே கடந்து வருவார். அவர் ராஜாதி ராஜனாய் உங்கள் முன்னே நடந்து சென்று, ஹல்லேலூயா, நடந்து சென்று உங்கள் முன்னே நடந்து சென்று, ஓ க்ளோரி, உங்கள் முன்னே அவரே ராஜாதி ராஜனாய் நடந்து சென்று தடைகளை நீக்கி போடுவார். ஆமென். உங்க தொழிலில் இருக்கிற தடைகள், உங்க வியாபாரத்தில் இருக்கிற தடைகள், என் அன்பு சகோதர சகோதரர்கள், ஆகாங்கே பல்வேறு தடைகளிலே, ஆகாங்கே பிசினஸ்களிலே வர வேண்டிய நன்மைகள் வராதபடி,
பொல்லாத பிசாசு தடுத்து வைத்திருக்கிற தடைகள், ஓ க்ளோரி, எல்லா விதமான மேலே மேலே உயரே உயரே பறக்க முடியாதபடி, இன்னும் வாளை போல் தலையாகாதபடி இன்னும் வாளாகவே இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். உயரே உயரே எழும்ப முடியாதபடி பல்வேறு சோதனைகளோடும் வேதனைகளோடும் துயரங்களோடும் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். நன்றாய் கவனியுங்கள். சமாதானத்தின் தேவன் சாத்தானை இப்பொழுதே காலின் கீழே நசுக்கி போடுகிறார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி இன்று கட்டளையிடுகிறோம். துன்மார்க்கரை மிதிக்கிறோம். துன்மார்க்கர்களை மிதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ க்ளோரி. நான் இதை கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியா 4:3 நீங்கள் துன்மார்க்கர்களை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்களை எதிர்த்து நிற்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் நின்று கொக்கரிக்கிறவர்கள், அவர்கள் உங்கள் உள்ளங்காலின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சொல்லுகிறது யாரையா? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த மட்டத்திலே சத்துரு உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்தாலும் சரி, எந்த மட்டத்திலே பொல்லாத சத்துரு உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்தாலும் சரி, எல்லா மட்டத்திலும் ஒரு தெய்வீக வல்லமை இறங்கும். அது இப்பொழுதே இறங்கும். பொல்லாத சத்துருவையும் அவன் சர்ப்பங்களை போன்ற தேள்களை போன்ற அவனுடைய எல்லா சதி சர்ப்பனைகளையும் மேற்கொள்ளுகிற கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி, ஓ இயேசுவின் நாமத்தினாலே எல்லா மந்திர சூனியங்களையும், எல்லா விதமான மாயாஜாலங்கள், எந்த சதி மோசங்கள் சூனியங்கள், எல்லா விதமான சாபங்களின் ஆதிக்கங்கள், பரம்பரை சாபங்களின் விளைவுகளை இயேசுவின் நாமத்தினாலே மிதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஐயா, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்புமுனை உண்டாகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். The mighty and glorious name of Jesus. எங்கள் நல்ல தெய்வமே, பிசாசுகளின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே வெளிப்பட்ட தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறோம். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆதி முதல் பாவம் செய்கிறவனாகவும் தேவ பிள்ளைகளை உபத்திரவப்படுத்துகிறவனும் சோதிக்கிறவனும் சோதனைகளிலே தள்ளிவிடுகிறவனும் ஆகிய பிசாசானவனுடைய கிரியைகளை அழிக்கும்படியே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று வாசிக்கிறோமே. தேவகுமாரன் இப்பொழுதும் எங்களில் இருந்து வெளிப்படுகிற அந்த மேலான தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, உங்க சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த அக்னி மயமான உம்முடைய ஆவியினால் ஜெபிக்கிற மகிமையான ஜெபத்தின் மூலமாய் இந்த அக்னி இவர்கள் மீது இருக்கிற எல்லா கட்டுகளையும் உடைக்கிற, எல்லா கட்டுகளையும் உண்மையாகவே உடைக்கிற, எல்லா அந்தகார வல்லமைகளின் ஆளுகைகளையும் நிர்மூலமாக்குகிற, பிசாசின் ஆதிக்கங்களை நிக்கிரகம் பண்ணுகிற வல்லமையான இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற, இந்த ஜெப கூடுகையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மகா பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் இன்று ஒரு அக்கினி பற்றி எரியும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இவர்கள் பிள்ளைகள் எங்கே எங்கே சிக்கல்களிலும் சிரமங்களிலும் அகப்பட்டிருக்கிறார்களோ ஐயா, இவர்களுக்கு விரோதமாய் மாந்திரீகம் செய்கிறவர்கள், மந்திரம் சூனியம் செய்கிறவர்கள் எங்கே எங்கே எந்த எந்த இரத்தத்தை கொண்டு, இவர்கள் தலைமுடியை கொண்டு, இவர்கள் நடந்து போன இடங்களில் உள்ள பாத மண்களை எடுத்து அல்லது வீட்டில் உள்ள ஏதாவது பொருள்களை எடுத்து இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சூனியங்கள் இன்று இப்பொழுதே அழியும்படியாய், இந்த நடு இரவிலே தேவ மகிமை வெளிப்படும்படியாய், நடு ஜாமங்களிலே என் தேவனாகி கர்த்தருடைய தூதர்கள் எங்கும் புறப்பட்டு செல்லும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சதி சூனியங்களிலும் இருந்து பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. 1 யோவான் 4:4 சொல்லப்பட்டபடி பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை பொல்லாதவர்களை பொல்லாத சத்துருக்களை ஜெயித்தீர்கள். ஓ க்ளோரி. ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே ஐயா, இவர்களை முன்னேற விடாதபடி, இவர்களை வாழ்ந்து சிறந்திருக்க விடாதபடி கர்த்தருக்காய் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாம் புது பலன் அடைந்து கழுகு
கழுகுகளைப் போல ரெக்கைகளை அடித்து உயரே உயரே பறக்க முடியாதபடி தடுத்து கட்டி வைத்திருக்கிற எல்லா சூரிய கட்டுகளும் இப்பொழுதே உடையும்படியாய். ஓ காபா சந்து ருக்கா பரதரபோ. ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவரிலும் எங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்ற நம்பிக்கையோட வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்புமுனை இப்பொழுதே உண்டாகட்டும். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஓ லார்ட் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற, எங்களுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் ஜெயம் கொடுக்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய தயவுள்ள பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்கட்டும். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் என்னவென்ன காரியத்திற்காய் தேவ சமூகத்திலே இந்த நடு ஜாம ஜபத்திலே வந்து காத்திருக்கிறார்களோ அங்கே எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்படும்படியாய், எல்லா சத்துருவின் ஆதிக்கங்களும் நிர்மூலமாகும்படியாய், இவர்களை கெடுக்கவும் இவர்களை நாசமாக்கவும் இவர்கள் குடும்பங்களை பிரிக்கவும் அழிக்கவும் காத்திருக்கிற எல்லா சர்ப்பங்களையும் மிதிக்கிறோம், தேள்களை எடுக்கிறோம். சர்ப்பங்களை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும் ஓ க்ளோரி கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படியே இனி இவர்கள் பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி போகிற இடங்களில் எல்லாம் வெற்றியை பெற்றுக் கொள்ளும்படியாய், கடந்து செல்லுகிற இடங்களில் எல்லாம் தேவ அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மா சந்தா ராபாரா தரபோ. Thank you Lord. ரகபா சந்து ருமா கரதரபோ. எங்கள் நல்ல பிதாவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. கபா சந்து ருகா பரதரபோ. ஐயா ஓ இன்று இப்பொழுதே நாங்கள் ஒரு ஜோடாய் ஒரு கூட்டமாய் நின்று ஓ மல்கியா 4:3 சொல்லப்பட்டிருக்கிறபடியே துன்மார்க்கர்களை மிதிக்கிறோம், பிசாசின் ஆதிக்கங்களை மிதிக்கிறோம். உயர உயர ஓ இந்த பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கைகள் வராதபடி, திருமணங்கள் நடக்காதபடி, திருமண தடைகள், குழந்தை பேற்றுக்கான தடைகள், ஐயா நல்ல வேலைகள் கிடைப்பதற்கு இருக்கிற தடைகள், ஓ இன்னும் இவர்கள் ஓ நல்ல வாழ்க்கையை, நல்ல கல்வியை, நல்ல மேன்மைகளை பெற்றுக்கொள்ள விடாதபடி தடுக்கிற காரியங்கள், வாழ்க்கை போக்கின் திசை இப்பொழுதே திறப்படு ஓ இப்பொழுதே திசை திரும்புவதாக ஒரு டர்னிங் பாயிண்ட், ஒரு வெற்றி திருப்புமுனை இப்பொழுதே உண்டாகட்டும். இந்த அகிலமயமான நடு இரவு ஜெபத்திலே ஐயா பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அப்படியே என் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே பரலோகம் திறக்கப்படுவதாக. என் இயேசுவின் நாமத்தினாலே Father in the mighty name of Jesus உம்முடைய பிள்ளைகளுக்காய் மன்றாடுகிறோம் ஐயா. இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்கள் வாழ்க்கையின் போக்கை, வாழ்க்கையின் வரலாற்றை மாற்றும்படியாய் என்று ஒரு அனுகூலமான அடையாளம் ஐயா இந்த இரவிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் கையின் பிரயாசங்கள் வேலைகளிலே ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி, ஒரு வெற்றி திருப்புமுனை உண்டாகும்படியாய் இந்த நடு ஜாமத்திலே எல்லா மந்திர சூனியங்களும் அழிவதாக. ஜீசஸ் மைட்டி நேம். ஹல்லேலூயா. இவர்களாய் இப்படி பெருகிவிட்டார்கள், இவர்களாய் இப்படி மாறிவிட்டார்கள், இவர்கள் வாழ்க்கையிலா இப்படி நடந்தது. ஓ இவர்கள் ஐயா இவர்கள் வாழ்க்கையிலும் இப்படி நடந்ததா என்று ஓ புறஜாதியாரும் கண்டு, என் தெய்வமே புறஜாதியாரும் கண்டு என் தேவனாகிய கர்த்தரை ஓ மகிமைப்படுத்தும்படியாய் ஹல்லேலூயா. ஓ இவர்களை நல்ல சாட்சியாய் மாற்றுவீராக. நாளை ஒரு நாளிலே ஓ இன்று தொடங்குகிற அற்புதங்கள், நாளை ஒரு நாளிலே இவர்கள் மகனை பார்க்கிறவர்கள், என் அன்பு சகோதர சகோதரிகளை பார்க்கிறவர்கள் இப்படி இருந்தவர்களா இப்படி மாறிவிட்டார்கள். ஓஹோ இப்படி இருந்தவர்களா ஒன்றுமில்லாமல் இருந்தவர்கள், அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், ஓ குடிப்பதற்கு கூழும் படுப்பதற்கு பாயும் இல்லாமல் இருந்தவர்கள், எந்த வழியும் இல்லாதவர்கள், யாருடைய உதவியும் இல்லாதவர்கள், அற்பமாய் எண்ண
எண்ணப்பட்டவர்கள். ஐயா, இவர்கள் சின்னவர்களும் சிறியவர்களுமாய் இருந்தார்கள், குப்பையிலும் புழுதியிலும் கிடந்தார்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் இன்று பறக்கிறார்கள். பாருங்கள், இன்று உயரே 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 பறக்கிறார்கள். ஓ, கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே உயரே இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் இப்படி பறக்கிறார்களே. இது எப்படி எப்படி ஐயா இந்த மாற்றங்கள் வந்தது? யாரும் கிரகிக்க முடியாத நன்மைகள், நம்ப முடியாத, எண்ணி முடியாத, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எப்படி நடந்தது என்று உலகமெல்லாம் பார்க்கும்படியாய் என் தெய்வமே ஐயா உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும்படியாய் இவர்கள் ஊழியங்களிலே, இவர்கள் சொந்த ஜீவிதங்களிலே, கையின் பிரயாசங்களிலே, குடும்ப வாழ்க்கைகளிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அது இன்றே இந்த நடு இரவிலே, ஆமென், இன்றே இப்பொழுதே இந்த நடு இரவிலே என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள், எங்கள் உடன் பிறவாத சகோதர சகோதரிகளாய் நின்று கதறுகிறோம். இந்த நடு ஜாமத்திலே ஓ அசைக்க வேண்டிய பட்டணங்கள் அசைவதாக, எரிகோ கோட்டைகள் உலுகுவதாக, ஓ தன்னாலே இடிந்து விழும்படியாய், தரைமட்டமாகும்படியாய் இவர்களுக்கு விரோதமான எல்லா சூனிய கட்டுகளும் கோட்டைகளை போன்று கட்டி இருக்கிற கோட்டை மதில்கள் எல்லாம் விழுவதாக. இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே அடைக்கப்பட்ட கதவுகள் திறப்பதாக. இந்த நடு ஜாமத்திலே தொடங்கட்டும், இந்த நடு இரவிலே தொடங்கட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, சிறைச்சாலையில் இருந்த பேதுருவோடு அந்த பரிசுத்தமான பரலோக தூதன் வந்த பொழுது கட்டுகள் எல்லாம் தன்னாலே தன்னாலே நொறுங்கி விழுந்தது போல, எல்லா சங்கிலிகளும் தன்னாலே கலந்து விழுந்தது போல, எப்படி இந்த தேவ தூதனோடு பேதுரு கடந்து செல்லும் பொழுது முதலாம் காவல், இரண்டாம் காவல், மூன்றாம், நான்காம் காவல்கள் எல்லாம் கண்மயக்கம் பிடித்தது போல, ஓ பட்டணத்தின் கதவுகள் எல்லாம் திறவுண்டது. ஓ நகரத்திற்கு போகிற அந்த முக்கியமான இருப்பு கதவு தன்னாலே திறந்தது என்று வாசிக்கிறோமே. என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் இன்று கதவுகள் திறக்கட்டும், இன்று ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வெற்றி திருப்பு முனை உண்டாவதாக. Thank you Lord. இந்த மாதத்தின் முதலாம் பகுதியிலே வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய், ஆமென், அது இன்றே இப்பொழுதே தொடங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்படியே செய்து முடிக்கிற நல்ல தேவன் ஐயா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உம்மையே துதிக்கிறோம், உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்படியே செய்து உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்துகிறதற்காக அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய அதிகாலை ஜெபம் பரிசுத்த ஆவியினால் எப்படி உங்களுக்கு எதிராய் வருகிற எதிரி கூட்டங்கள் எல்லாம் சிதறி ஓடும் என்பதை குறித்து அதிகாலை ஜெபம் போட்டிருக்கிறோம். இந்த நவம்பர் மாத வாக்குத்தத்தத்தை பார்க்காதவர்கள் நிச்சயமாய் பாருங்கள். தொடர்ந்து கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாய் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் நடக்க போகிற தூத்துக்குடி மாவட்டத்திலே புன்னக்காயலிலே, திருநெல்வேலியிலே நடக்க போகிற, மாத்திரமல்ல சென்னை மீனம்பாக்கத்திலே, அதோடு கூட சென்னை ஆதாம்பாக்கம் பகுதிகளிலே நடக்க போகிற கூட்டங்களுக்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று நான் உறுதியாய் நம்புகிறேன். நிச்சயமாய் ஜெபியுங்கள், பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஒரு காரியத்தை மறந்து விடாதீர்கள், இந்த நடு இரவு ஜெபத்தை அநேகருக்கு நிச்சயமாய் ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஜெபங்கள், இது போன்ற தேவனுடைய வார்த்தைகள் ஓ வாழ்க்கை சரித்திரங்களை மாற்றும், சந்தேகமே இல்லை. நீங்கள் அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுவதோடு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லைக் பட்டன் போடாம, லைக் போடாம ஓ அதை எண்ட் பண்ணாதுங்க. ஹல்லேலூயா. அதோடு கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க, நல்ல சாட்சிகளை எழுதுங்கள், உங்கள் கோரிக்கைகளை எழுதுங்கள். நாங்களும் பார்க்கிறோம், கர்த்தரும் அதை பார்ப்பார், கேட்பார், ஏற்ற பலனை உங்களுக்கு நிச்சயமாய் அருள் செய்வார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வாழ்ந்து சிறந்திருக்க செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.